இன்றைக்கு நீட்டு அன்றைக்கு நுழைவுத் தேர்வு என்ட்ரன்ஸ் எக்ஸாம். அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எப்படின்னு சொன்னா மொத்தம் 200 கட் ஆஃப், அதுல 150 மார்க் மேக்ஸ், பிசிக்ஸ், பயாலஜி அல்லது மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அல்லது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி டாக்டர்னா இப்படியாக 150 மார்க் கட் ஆஃப். மீதம் இருக்கிற 50 மார்க் நுழைவுத் தேர்வு. இந்த நுழைவுத் தேர்வுல வாங்கக்கூடிய 50 150 ஆட் பண்ணி 200க்கு 180 கட்டாப்பா இருக்கும், 190 கட்டாப்பா இருக்கும், 170 கட்டாப்பா இருக்கும். அப்படிதான் 84 துவங்கி 96 வரைக்கும் நடந்தது. நான் கூட 89ஆம் ஆண்டு பொறியியல் கல்லூரியில் சேருவதற்கு அண்ணா யூனிவர்சிட்டி பக்கத்தில் இருக்கிற டோட், டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன், அந்த டோட்ல போய் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்த மார்க் கட்டாப்ல தான் பிஇ சேர்ந்தேன். அதே மாதிரி தான் எம்பிபிஎஸ் சேர முடியும், அதே மாதிரி தான் வேளாண் சேர முடியும், அதே மாதிரி தான் சட்டம் சேர முடியும். 94ல தமிழகத்தை ஆண்ட மரியாதைக்குரிய முதலமைச்சராக இருந்த புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா இது அபத்தமானது, இது மாணவர்களை சாகடிப்பது, ஏழை எளிய மாணவர்களை உயர்கல்விக்கு போகாமல் தடுக்கக்கூடிய மோசமான ஏற்பாடு. ஏன் சொன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல நல்ல மார்க் வாங்கலனா அந்த மாணவன் அவன் கோச்சிங் சென்டர் போறான், டுட்டோரியல் சென்டர் போறான், அங்க கத்துக்கொண்டு வந்து படிச்சு எழுதிடுறான். ஆனால் சாதாரண ஏழை எளிய மாணவர்களுக்கு, கிராமப்புற மாணவர்களுக்கு, பழங்குடி மக்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. அவர்கள் உயர்கல்வி படிக்க வேண்டுமே ஆனால் அவர்கள் +2 மார்க்கின் அடிப்படையில் சேருவதற்கான ஒரு வழிமுறையை உருவாக்க வேண்டும் என்று சொன்னார். அதுக்கப்புறம் நம்ம ஆட்சி போயிருச்சு. 96ல திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகு அனந்தகிருஷ்ணன் தலைமையில் போடப்பட்ட கமிஷன் அவர் ஆய்வு பண்ணி தான் கரெக்ட், கோச்சிங் சென்டர் மூலமா தான் நுழைவுத் தேர்வில் பாஸ் ஆகக்கூடியவர்கள் 86% பேர் இருக்கிறாங்க, மீதி 14% பேர் தான் அவர்களாக படித்து பாஸ் ஆகிறார்கள். எனவே இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தேவையில்லை. அதற்கு மாறாக சிங்கிள் விண்டோ சிஸ்டம், ஒற்றை சாளர முறை. நீ எந்த மார்க் எடுத்தாலும் சரி, எவ்வளவு மார்க் எடுத்தாலும் சரி, அது முதல்ல எம்பிபிஎஸ், 2வது இன்ஜினியரிங், 3வது அக்ரி, வெட்டினரின்னு சொல்லி தொழில்நுட்ப கல்லூரிகளுக்கும் மருத்துவ கல்லூரிகளுக்கும் கட்டா பிரித்து அதிலிருந்து ஒற்றை சாளர முறையில் கவுன்சிலிங் வைத்து சேர்த்தார்கள். இதே காலகட்டத்தில் தான் மத்திய பிரதேசத்தில் மியாவம் என்று சொல்லக்கூடிய ஒரு நுழைவுத் தேர்வு நடத்தினாங்க. அந்த நுழைவுத் தேர்வு இன்னைக்கு எப்படி நீட்டு கொள்ளையடிக்கிறதோ மிக நுணுக்கமாக பகிரங்கமாக இவர்கள் எப்படி திருடுகிறார்களோ அதே மாதிரிதான் அன்றைக்கு வியாபம் திருடியது. அது இந்திய நாட்டில் மிகப்பெரிய பிரச்சனையா மாறியது. அந்த பிரச்சனைக்கு பின்னால் 2010ஆம் ஆண்டு காங்கிரஸ் அரசாங்கம் இந்த வியாபத்தில் ஏற்பட்டிருக்கிற முறைகேடுகளை கண்டறிய முடியவில்லை. அது ஒன்னோடு ஒன்னு லிங்க் ஆகி போய்கிட்டே இருக்கு. என்ன கொடுமைனா, நான் எக்ஸாம் எழுதணும், என் பேரு வேல்முருகன், எனக்கு பதிலா செந்தில் போய் எழுதுவாரு, என் பேர்ல எழுதுவாரு, நான் பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன், டெஸ்டுக்கு போக மாட்டேன், செந்தில் எழுதிடுவாரு, அவரு நல்லா படிக்கிறவரு, நிறைய மார்க் வாங்கி கொடுத்துருவாரு, அவருக்கு நான் கொஞ்சம் காசு கொடுத்துருவேன், அவர் போயிடுவாரு. ஒரு படத்துல அந்த விஜய் எழுதுவாங்க, என்ன படம் தமிழ், அந்த படத்துல ஒரு பணக்கார வீட்டு புள்ள, அது மொக்க, அந்த மொக்க மாணவனுக்காக விஜய் படிப்பாரு. அவரு நண்பன், சாரி நண்பன், ஃப்ரெண்ட்ஸ், கரெக்ட். அவன் என்னன்னா இன்ஜினியரிங் வரைக்கும் முடிச்சிருவான். முடிச்சதுக்கு அப்புறம் விஜய் போயிருவான், அவன் அதிகாரி ஆயிடுவான், அவன் பெரிய ஆள் ஆயிடுவான். அந்த மாதிரி லாபத்துல மேல்முருகன் போக மாட்டாரு, மேல்முருகனுக்கு பதிலா அவர் எக்ஸாம் எழுதுவார். இப்படி எழுதி சம்பந்தம் இல்லாதவெல்லாம் போயிட்டான். அதே மாதிரி ப்ரொமோஷன் டெஸ்டுக்கு இதே மாதிரி தான், அது யூஜிசில நெட்டலன்னு சொல்லி எல்லாத்துலயும் இப்படி ஏற்பாடு. இதிலிருந்து மாற்றத்தை உருவாக்க வேண்டும் தான் அன்றைக்கு 2010ல யூபி அரசாங்கம் நீட் என்ற கொண்டு வந்தாங்க. நீட் கொண்டு வந்த பொழுது தமிழ்நாடு அரசாங்கம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு
உச்ச நீதிமன்ற வரை போய் உச்ச நீதிமன்றத்தில் நீட்டுக்கு தடை வாங்கினாங்க. அதற்கு பின்னால் 2016 வரை நீட்டு கிடையாது தமிழ்நாட்டில். 2017ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் நீட் அமலானது. நமக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு நினைக்கிறேன். 2018ஆம் ஆண்டு நீட் தேர்வில் தமிழில் கேட்கப்பட்ட 40 கொஸ்டின் தவறானது. கொஸ்டினே தப்பு. அதனால தமிழ்ல எல்லாருக்கும் மார்க் இல்ல. அதற்கு பின்னால் எங்களுடைய மாநிலங்களவை உறுப்பினராக இருந்த மரியாதைக்குரிய TKR அவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு கொடுத்து அந்த வழக்கின் அடிப்படையில் அந்த டெஸ்டை எழுதிய தேர்வு எழுதிய அந்த மாணவர்களுக்கு 175 மார்க்கை போட வைத்தது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான். அதே மாதிரிதான் நீட்டு அது துவக்கிறதுல இருந்து இன்றைக்கு வரைக்கும் ஏராளமான முறைகேடுகளோட அது நடந்துட்டு இருக்கு. ஏன் சொன்னா நீட்டை நடத்தக்கூடிய நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி இப்ப கள்ளச்சாராயம் காய்ச்சினாங்க, கள்ளச்சாராயத்தில் செத்து போனாங்க. யார பிடிக்கணும்? கள்ளச்சாராயம் வித்தனம் பிடிக்கிறதா, கள்ளச்சாராயம் காய்ச்சவனை பிடிக்கிறதா? வித்தவனையும் பிடிக்கணும், காய்ச்சவனையும் பிடிக்கணும்ல. அப்ப நீட் தேர்வில் இந்த வினாத்தாள் லீக் ஆச்சு அப்படின்னு சொன்னா யார பிடிக்கணும்? ஒன்னு நீட் வினாத்தாளை லீக் பண்ண அவனை பிடிக்கணும். ரெண்டாவது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி இருக்கிறான்ல அவனை பிடிக்கணும்ல. நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி யாருன்னா மோடிக்கு வாரி வழங்குற நண்பர். அதனால நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி கிட்ட போகவே இல்லை. யாருன்னு சொன்னா அல்ல சொல்ல கைது பண்ணி வச்சிருக்கிறான் ஒரு 20 பேரை. என்ன பெரிய கொடுமைனா எனக்கு முன்னாடி நிறைய பேசினாங்க. 24,33,000 பேர் எழுதியிருக்கிறான். ஆனா நீ எவ்வளவு பேர் எழுதினாலும் இந்தியாவில் 70,000 பேர் தான் மருத்துவக் கல்லூரியில் சேர முடியும். 70,000 சீட்டுக்கு மேல இந்தியாவில் இடம் கிடையாது. அப்ப 70,000 பேர் தான் சேர முடியும்னா எவ்வளவு பேர் பாஸ் பண்ணலாம்? ஒரு 1,00,000 பேர் பாஸ் பண்ணலாம், 2,00,000 பேர் பாஸ் பண்ணலாம். ஆனா 24,33,000 பேர்ல 13,14,000 பேர் பாஸ் பண்ணிருக்கிறார். 13,14,000 பேர்னா ஒரு சீட்டுக்கு எவ்வளவு பேர் வெயிட்டிங்? எல்லாரும் செல்போன் வச்சு போட்டு அப்புறமா பாத்துக்கோங்க. என்னன்னா ஒரு சீட்டுக்கு ஆயிரக்கணக்கான பேர் வெயிட்டிங். ஏன் வெயிட்டிங்? அப்பதான் ரேலாவோட அதிபர் இருக்கிறாருல்ல, பாலாஜியோட அதிபர் இருக்கிறாருல்ல, பரத்தோட அதிபர் இருக்கிறாரு. யாரு இவரு? எல்லாம் ஒரே ஆள் தான். ரேலாவுக்கும் அவரு தான் அதிபர், பாரத்துக்கும் அவரு தான் அதிபர், பாலாஜிக்கும் அவரு தான் அதிபர், எல்லாத்துக்கும் அவரு தான் அதிபர். அப்ப என் கல்லூரியில ஒரு மாணவன் நான் நீட்ல பாஸ் பண்ணிட்டேன் சேரணும்னு வந்தா 2 கோடி ரூபாய் குடும்பம் முதல்ல ஆரம்பிக்கும் போது அவ்வளவுதான் சாத்தியம். பின்னாடி 500 பேர் நிக்கிறான். நீ கொடுத்தினா உனக்கு சீட்டு, இல்லன்னா அவனுக்கு சீட்டு. கொடுக்கறியா இல்லையா? பேரம் பேசணும்ல. பேரம் பேசுவதற்காக 13,14,000 பேர் பாஸ் பண்ணிட்டாங்களாம். சரி, பாஸுக்கு எவ்வளோடா மார்க்? 720 மார்க்ல 175 மார்க் எடுத்தா நீ பாஸ் ஆகிட்ட. 720க்கும் 175 சம்பந்தம் இருக்கா? 100 மார்க்குக்கு 35% மார்க் எடுக்கணும். 720 மார்க்குக்கு 16% மார்க் எடுத்துட்டா அவர் பாஸ் ஆகிட்டார். சரி, 175 மார்க் வாங்கி பாஸ் ஆன சாதாரண ஏழை எளிய உழைப்பாளி மக்களோட, பட்டியலின மக்களோட, தலித் மக்களோட, பழங்குடி மக்களோட அந்த மாணவனுக்கு என்ன மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் சீட்டு கொடுப்பீங்க? என்னையா கொடுப்பீங்க? அவன் போய் பாலாஜியில் சேர முடியுமா? அவன் போய் பாரத்தில் சேர முடியுமா? அவன் போய் SRM சேர முடியுமா? அவன் போய் ராமச்சந்திராவில் சேர முடியுமா? சொன்னார்ல, ஒரு ஆண்டிற்கு கட்டணம் மட்டும் 22 லட்சம் ரூபாய். அதுக்கு மேல மேனேஜ்மெண்ட் கொடுக்கக்கூடிய டொனேஷன் எல்லாம் சேர்த்தா 4 கோடி 5 கோடி கொடுத்தாதான் மருத்துவக் கல்லூரியில் படிச்சு முடிச்சு வர முடியும். அப்படி படித்து முடித்து வரக்கூடிய அந்த மருத்துவர் மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுவானா? மக்களை ஏமாத்தி துண்ணுவானா? ஒரே நோய்க்கு
10 கம்பெனில 10 மருந்து இருக்கு. பாராசிட்டமால் மாதிரி, குரோசின் மாதிரி, அமாக்சிலின் மாதிரி ஒரு வெரைட்டியா மருந்து இருக்கும். சீப்பா இருக்கிற மருந்து இருக்குது, காஸ்ட்லியா இருக்கிற மருந்து இருக்குது. எந்த மருந்து அவன் எழுதி கொடுப்பான்? எந்த கம்பெனிக்கார நிறைய கமிஷன் கொடுக்கறானோ அந்த மாத்திரை தான் எழுதி கொடுப்பான். நிறைய கமிஷன் கொடுத்தா அந்த மாத்திரை வேற சாதாரண மக்களால் வாங்க முடியாது. அப்ப நீட் என்பது உண்மையிலேயே தகுதிக்கா? அப்ப தகுதினா எது தகுதி? 8 வயசு பையனை ஓட வச்சா தகுதி. 8 வயசு பையனோட 18 வயசு பையனை ஓட வச்சா? தமிழ்நாட்டில் படிக்கக்கூடிய மாணவர்கள் சமச்சீர் கல்வியில படிக்கிறார். தேர்வு சிபிஎஸ்இ தேர்வு. அது சமமான தேர்வா? ஒரே நாடு ஒரே தேர்வு என்பது இது எனக்கு பொருத்தமானதா? என்ன பெரிய கொடுமைன்னா, எனக்கு முன்னாடி பேசுறாங்க நீட் தேர்வு ஏதோ ரொம்ப நேர்மையா நடக்கிற மாதிரி, ஒழுக்கமா நடக்கிற மாதிரி. அந்த நுழைவுத் தேர்வுக்கு சென்னையில் எழுத வேண்டிய ஒரு ஆளு ஹரியானாவுக்கு போவாரு, சண்டிகருக்கு போவாரு, கொச்சினுக்கு போவாரு. அங்க போனா முழுக்கை சொக்கா போட்டுதான் அது கால் கையா மாறிடும். அவனா கட் பண்ணி பிச்சு போட்டுருவான். தாலி சரடு என்ன? தாலி சரடுக்கு எக்ஸாமுக்கு என்னடா சம்பந்தம்? தாலி சரட கைட்டி போடு. கையில மோதிரம் போடக்கூடாது, காதுல கம்மல் போடக்கூடாது. ரொம்ப ஒழுக்க சீலர்கள். நம்ம சொல்லுவாங்க நல்லா வர சொம்ப எடுத்து உள்ள வைன்னு. அந்த மாதிரி இந்த என்டிஏ எக்ஸாம், அந்த என்டிஏ இருக்கிறாங்க நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, அவன் என்ன பண்ணிருக்கான்னு சொன்னா, டெக்கானகரால் எழுதுறான், ராஜஸ்தானில் மட்டும் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் முறைகேடு நடந்திருக்குன்னு எழுதுறான். ராஜஸ்தான் தான் இந்த டெஸ்டிங்கோட ஹப்பா, கோச்சிங் சென்டர் இருக்கு. நான் கேட்கிறேன், ராஜஸ்தான்ல எவ்வளவு மருத்துவக் கல்லூரி இருக்கு? ராஜஸ்தான்ல 35 மருத்துவக் கல்லூரி, 238 பொறியியல் கல்லூரி. பீகார்ல 13 மருத்துவக் கல்லூரி, 155 பொறியியல் கல்லூரி. குஜராத்ல 32 மருத்துவக் கல்லூரி, 269 பொறியியல் கல்லூரி. ஆனால் தமிழ்நாட்டில் அரசு மருத்துவக் கல்லூரி மட்டும் 36. தனியார் மருத்துவக் கல்லூரியில் சேர்த்த அப்படின்னா எஸ்ஆர்எம் மாதிரி, ராமச்சந்திரா மாதிரி, பாலாஜி மாதிரி, ரேலா மாதிரி, இப்படி பாரத் மாதிரி போட்டுக்கிட்டே போனா 74 மருத்துவக் கல்லூரி. இந்த 74 மருத்துவக் கல்லூரி 1277 பொறியியல் கல்லூரி. இந்தியாவிலேயே அதிகமான மருத்துவக் கல்லூரிகள், அதிகமான பொறியியல் கல்லூரிகள் இருக்கக்கூடிய மாநிலம் அப்படின்னா தமிழ்நாடு தான். அப்ப எது உண்மையிலேயே அப்பா இருக்க முடியும்? இந்தியாவிலேயே மருத்துவ நகரம் அப்படின்னா, மெடிக்கல் சிட்டி அப்படின்னா அது சென்னை தான். சென்னைக்கு வெறும் தமிழ்நாட்டிலிருந்து மட்டும் வர்றதில்லை பேஷண்ட், ஆசிய நாடுகள் முழுசு வரா, ஆப்பிரிக்க நாடுகள்ல இருந்து வரா, இப்பொழுது ஐரோப்பிய நாடுகளில் இருந்து வர ஆரம்பிச்சுட்டாங்க. பாகிஸ்தான்ல இருந்து, பங்களாதேஷ்ல இருந்து. அவ்வளவு பெரிய மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய மாகாணம் அப்படின்னு சொன்னா, நகரம் அப்படின்னு சொன்னா சென்னை தான். ஆனா சென்னையில் இருக்கக்கூடிய மாணவர்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அந்த ஹப்ல வரல, ராஜஸ்தான் தான். எப்படின்னு பார்த்தா தோல சொன்னாங்கல்ல, மொத்தம் 67 பேரு 720க்கு 720. எப்படி சாத்தியமாச்சுன்னா தெரியும். ஒரே கோச்சிங் சென்டர்ல 6 பேர் லைனா 720, சீரியல் நம்பர் கூட மாறல. இதை விட பெரிய கொடுமைனா, சுப்ரீம் கோர்ட் கேட்டா, ஏயா உங்க டெஸ்டிங் முறையில ஒரு கேள்வி தப்பாச்சுன்னா ஒரு கேள்விக்கு 4 மார்க்கோட சேர்த்து 5 மார்க் போயிடும். 720 அடுத்து அடுத்த 2வது மார்க் என்ன வர முடியும்? 715 தான் வர முடியும். 720க்கும் 715க்கும் நடுவுல மார்க்கே வர முடியாது இந்த சிஸ்டம். ஆனா 719 மார்க் எடுத்துவ, 718 மார்க் எடுத்துவ, 717 மார்க் எடுத்துவ லட்சக்கணக்கான பேர் இருக்கிறான். ஏன்டான்னு கேட்டா என்டிஏ சொல்றான், நாங்க 1563 மாணவர்களுக்கு போனஸ் மார்க் கொடுத்தோம், கருணை அடிப்படையில் மார்க் கொடுத்தோம். யாரா நீ கருணை அடிப்படையில் மார்க் கொடுக்கிறதுக்கு? வட மாநிலங்கள்ல என்ன நிலைமைனா,
11வது 12வது போறதே கிடையாது, பள்ளிக்கூடம் பக்கமே கிடையாது, கோச்சிங் சென்டர் தான் போவான். காலையில 9 மணிக்கு பள்ளிக்கூடம் போற மாதிரி போனானா சாயங்காலம் 5 மணி வரைக்கும் கோச்சிங் சென்டர் தான். கோச்சிங் சென்டர் போயிட்டு வீட்டுக்கு போயிடுவான். 12ஆம் கிளாஸ் எழுதணும்ல, 11ஆம் கிளாஸ் எழுதணும்ல, அவன் 11ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் படிக்கவே மாட்டான். அந்த கோச்சிங் சென்டர் அவன் 11ஆம் கிளாஸ் படிச்சு பாஸ் பண்ண மாதிரி 12ஆம் கிளாஸ் படிச்சு பாஸ் பண்ண மாதிரி சர்டிபிகேட்டை ப்ரொவைட் பண்ணிடுவான். இதுல என்ன பெரிய கொடுமைனா 720க்கு 720 மார்க் வாங்கின ஒரு மாணவி கெமிஸ்ட்ரியில 0 மார்க். எப்படி நடந்துச்சு? கெமிஸ்ட்ரியில 0 மார்க் எடுத்த ஒரு மாணவியால எப்படிடா 720க்கு 720 எடுக்க முடியும்? இவ்வளவு பெரிய ஏற்பாடு. ராஜஸ்தான்ல அந்த கோச்சிங் சென்டரை நடத்தக்கூடிய நகரம் இருக்குல்ல, கோட்டா நகரம், அந்த நகரத்துக்குள்ள நூற்றுக்கணக்கான கோச்சிங் சென்டர் இருக்கா. இந்த கோச்சிங் சென்டர்ல லட்சக்கணக்கான மாணவர்கள். அந்த மாணவர்கள் ஒருத்தர் கூட 11வது 12வது பள்ளிக்கூடம் போனதே கிடையாது. நேரடியா கோச்சிங் சென்டர் இருந்து NTA எக்ஸாம் கால்ஃபர் பண்ணவனே டெஸ்ட் எழுத வேண்டியது நேரா MBBS. இந்த வினாத்தாளை வெளியிடுவதற்கு ஒரு மாணவனிடத்தில் 36 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கிறார். யாரு வெளியிட்டது? தேசிய தேர்வு முகமையில் இருக்கிற ஏஜென்சி தான் கொடுத்திருக்கிறான். அவன் தெளிவா சொல்லிட்டான் அந்த மாணவன். இந்த முகமையில் இருக்கிறவரும் இந்த மந்திரியும் தான் கொடுத்தாருன்னு 36 லட்சம் ரூபாய். அந்த 36 லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த கேள்விக்கு உனக்கு விடை தெரியலனா பிரச்சனை கிடையாது, தோழ சொன்ன மாதிரி நீ எக்ஸாம் பேப்பரை அப்படியே மூடி வச்சிருந்தா போதும், நம்பரை போட்டுட்டு உன்னோட ரோல் நம்பரை போட்டுட்டு அந்த NTA இருக்கிறால, அந்த தேசிய தேர்வு முகமை இருக்கிறால, அவன் ஃபில்அப் பண்ணி உனக்கு 720க்கு 720 போட்டுருவான். அதுக்கு 3 கோடி ரூபாய். அவ்வளவுதான். இந்த 3 கோடி ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னா நீ நேரடியா எய்ம்ஸ்ல போய் மருத்துவர் ஆயிடலாம். 3 கோடி ரூபாய் கொடுத்து 36 லட்சம் ரூபாய் கொடுத்து கொஸ்டின் பேப்பரை வாங்கி 720க்கு 720 வாங்கி எய்ம்ஸ்ல போய் மருத்துவரானா அவன் என்ன பண்ணுவான்? என்ன நோய்க்கு வேணாலும் வைத்தியம் பார்க்க முடியும்? அவன் சாதாரண ஏழை எளிய உழைப்பாளி மக்களை நோயாளியா பார்ப்பானா? எப்படி பார்ப்பான்? இதுதான் நீட் தேர்வு. எனவேதான் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் சொல்றோம். இது மட்டுமல்ல, இந்த நீட் தேர்வை நடத்தக்கூடிய அந்த தேர்வு முகமை இருக்கிறான்ல, அவன் தான் இது விசாரிக்க முடியும். பூனைக்கு பாலுக்கு பூனையை கால் வைக்கிற மாதிரி இந்த தில்லாலங்கடி வேலை பண்ண, தில்லுமுள்ளு பண்ண, அயோக்கியத்தனம் பண்ண இந்த முகமை தான் அது ஆய்வு பண்ணானா அந்த ஆய்வு என்ன லட்சத்தில் இருக்கும்? தேர்தல் போது அவ்வளவு தூரம் பேசுற நரேந்திர மோடி என்ன பேசினாரு? நம்ம இடஒதுக்கீடு எல்லாம் புடுங்கி இஸ்லாமியர் கொடுத்துருவாங்க, நம்ம சொத்தெல்லாம் புடுங்கி இஸ்லாமியர் கொடுத்துருவாங்க, இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போடாதீங்க, இப்படி எல்லாம் பேசுன நரேந்திர மோடி நீ என்ன பண்ணிருக்கணும்? இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிருச்சு, தேசிய பிரச்சனை ஆயிருச்சு, வாயை தொடர்ந்து பேசணும் இல்ல? கல்லூரி மாதிரி வாயை மூடிட்டு இருக்கிறான். இந்த பிரச்சனை முடியறதுக்கு முன்னாடி இன்னொரு பிரச்சனை வந்துருச்சு. யூஜிசிலையும் நெட்லையும் கிட்டத்தட்ட 9 லட்சம் மாணாக்கர்கள் எழுதியிருக்கிறார். அசிஸ்டன்ட் ப்ரொஃபசருக்கு PhD பண்றதுக்கு 9 லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதி காத்துட்டு இருக்கிற சூழல்ல அந்த தேர்வும் முறைகேடான யூஜிசியும் நெட்டையும் இப்ப தடை பண்ணி வச்சிருக்கிறார். அப்படின்னா இன்றைக்கு இந்த அரசு யாருக்கான அரசு? இந்த நாட்டில் இருக்கிற ஏழை எளிய உழைப்பாளி மக்களை பாதுகாப்பதற்கா, அல்லது இந்த நாட்டில் இருக்கிற கார்பரேட் முதலாளிகளை, இந்த மாதிரி தேசிய தேர்வு முகமையில் இருக்கிற இந்த முதலாளிகளை கொள்ளையடிப்பதற்கு வேற வேலை பார்க்கிற அரசா என்பதா இன்னைக்கு நமக்கு முன்னாடி இருக்கிற கேள்வி. எனவேதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும். நீ முழுமையா ரத்து செய்யறியோ இல்லையோ, குறைந்தபட்சம் தமிழ்நாட்டிற்கு விலக்களிக்க வேண்டும். நீங்க கால்நடை வலை சட்டம் இருக்குல்ல, மிருகங்கள் வலை சட்டம், அந்த சட்டம் இந்தியாவுக்கு முழுசுதான். ஆனா தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக மிகப்பெரிய போராட்டம், எழுச்சியான போராட்டம் நடந்த பொழுது எப்படி இந்தியாவில் தமிழ்நாட்டிற்கு விதிவிலக்கு கொடுத்து
ஜல்லிக்கட்டு போராட்டத்தை நடத்துவதற்கு சட்டத்தை ஏற்றினார்களோ அதே போன்று இன்றைக்கு தமிழ்நாட்டில் நீட்டிற்கான விலக்களித்து தமிழ்நாட்டில் நீட் தேர்வில் ஏற்கனவே தமிழ்நாடு அரசாங்கம் பயன்படுத்திய ஒற்றை சாளரை முறையில் சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தில் மருத்துவ கல்லூரிகளுக்கு மாணவர் சேர்க்கைக்கான நடவடிக்கைக்கான மாநில அரசாங்கம் கொடுத்திருக்கிற அந்த சட்டத்திற்கு அனுமதி வழங்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த ஆண்டு நீட் தேர்வில் ஏற்பட்டிருக்கிற முறைகேடின் காரணமாக இந்த தேர்வை ரத்து செய்து இந்த ஆண்டு மாணவர் சேர்க்கையை தமிழ்நாடு அரசாங்கமே சேர்த்துக் கொள்வதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தும் அதோடு சேர்த்து இன்றைக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம் கிட்டத்தட்ட 54 பேர் செத்து போயிட்டான். இன்னும் 18 பேர் காத்துட்டு இருக்கிறாங்க. இப்போவான்னு தெரியல. மிகப்பெரிய படுகொலை. அது பேர் ஏதோ தவறுதலா நடந்த இஷ்யூ எல்லாம் கிடையாது. ஏன்னு சொன்னா இந்த இடத்துல இந்த நடுவுல வண்டி நிறுத்தினா எதுவோ தாம்பரம் மாநகராட்சி நில குலைஞ்சு போயிடுற மாதிரி இங்க வண்டி நிறுத்தக்கூடாதுன்னு அனௌன்ஸ் பண்ற சட்டம் போடுற தாம்பரம் மாநகராட்சி காவல்துறை. நான் கேட்கிறேன், தாம்பரம் மாநகராட்சியில உங்க சரகத்துக்கு உட்பட்டு கஞ்சா விற்கவே இல்லையா? பிரவுன் சுகர் விற்கவே இல்லையா? போதைப் பொருள் விற்கவே இல்லையா? தாம்பரம் மாநகர ஆணையர் மரியாதைக்குரிய அமல்ராஜ் அவர்கள் தைரியமா தொடர்ந்து சொல்லுங்க. என் சரகத்துக்குள்ள கஞ்சா விற்கல, பிரவுன் சுகர் விற்கல, அபீன் விற்கல, போதைப் பொருள் விற்கல. எங்க சட்ட ஒழுங்கு அப்படியே கில்லி மாதிரி நின்று ராத்திரி பகலா பாதுகாத்து நிற்கிறேன்னு சொல்லுங்க. எந்தெந்த ஏரியாவில் விற்கிறாங்கன்னு பட்டியலை நாங்க கொடுக்கிறோம். சென்னையில ஏன் இதே எல்லைக்குட்பட்ட பெரும்பாக்கத்தில், எழில் நகர்ல, செம்மஞ்சேரியில, கண்ணகி நகர்ல நடக்கலையா? ஏன் உங்க காவல்துறை நடவடிக்கை எடுக்கல? இந்த மாதிரி ஒரு 80 பேர் 100 பேர் செத்து போனாதா உங்களுக்கு எல்லாம் சொரணை வருமா? 2004 இருந்து 2014 வரை இந்தியாவில் போதைப் பொருள் தடுப்பு பிரிவால் கைது செய்யப்பட்ட கையகப்படுத்தப்பட்ட போதை வஸ்து 700 கோடி ரூபாய். 2014 இருந்து 2023 வரை இந்தியாவில் இருக்கிற போதை தடுப்பு பிரிவால் கைது செய்யப்பட்ட கையகப்படுத்தப்பட்ட கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் 36,000 கோடி. ஆனா இந்தியாவில் 7.5 லட்சம் கோடிக்கு சரக்கு நடமாடிக்கிட்டே இருக்கு. அதுவும் குறிப்பா தென் மாநிலங்களில் இன்றைக்கு போதை என்பது மிகப்பெரிய இஷ்யூவா மாறிக்கிட்டே இருக்கு. சென்னை நகரத்துல ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி எம்ஜிஆர் நகர்ல சூளைப்பள்ளத்துல ஒரு 17 வயது மாணவன், அந்த பையனோட மாமா கஞ்சா வாங்கி வித்திருக்கிறான். அவன் காசு கொடுக்கலன்னு 12வது படிக்கக்கூடிய அந்த மாணவனை கடத்தி சென்று சுடுகாட்டில் வச்சு அவங்க அப்பாவுக்கு போன் பண்ணி 2 லட்சம் ரூபாய் காசை கொடு, இல்ல உன் பையனை சாகடிச்சிருவன் சொல்லி துடிக்க துடிக்க உயிரோட 2 கண்ணு நோண்டி எடுத்திருக்கிறான். யோசிச்சு பாருங்க. மாநகர ஆணையரோட பையன் கண்ண நோண்டனா மாநகர ஆணையர் வாயில் ஐஸ் வச்சு உட்காந்து இருப்பாரா? 2 கண்ணை நோண்டி எடுக்கிறான், 2 காலை உடைக்கிறான். அந்த 17 வயசு குழந்தையால தவிர கூட முடியல. உடல் முழுவதும் கத்தி வச்சு குத்தரா, துடிச்சு துடிச்சு அந்த 17 வயது மாணவன் செத்து போறான். தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் என்ன புரிஞ்சுச்சு? ஏன் கைது பண்ணல? ஏன் நடவடிக்கை எடுக்கல? யார் கைது பண்ணுவாங்க தெரியுமா? சரக்கு விற்கிறாரு, வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு வெள்ளை வேட்டி கட்டிக்கிட்டு இன்னோவா கிறிஸ்டாவில பிசினஸ் கிளாஸ் கார்ல
சட்டப்பையில உதயசூரிய சின்னம், ரெட்டையில சின்னம், மாம்பழ சின்னம், முரசு சின்னம்னு இந்த சின்னத்தை வச்சுக்கிட்டு அவரு ஜாலியா வருவாரு. அவங்கிட்ட கமிஷனுக்காக 5க்கு 10க்கு விற்கக்கூடிய அல்ல சொல்ல கைது பண்ணிட்டு நாங்க புடிச்சிட்டோம். நான் கேட்கிறேன், அவனா முதலாளி? அவனா சரக்க கொண்டு வந்தவன்? அவனா சரக்க விற்கிறவன்? என்னைக்காவது அவர் ஆட்சி அதிகாரத்தில் முதல் கையெழுத்து போட்டு சொன்னதுமா, என்னுடைய அரசு கள்ளச்சாராயத்திற்கு எதிராக இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம். காவல்துறையின் தோட்டாக்கள் கள்ளச்சாராய பானையை துளைக்கும். கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்களை நீங்கள் அடையாளம் காட்டினால் உங்கள் பெயர் வெளியில் வராமல் பார்த்துக் கொள்ளப்படும். சம்பந்தப்பட்ட கள்ளச்சாராய கும்பல் கைது செய்யப்படும் சொன்னார். 97 99 வரை கடலூர் மாவட்டத்தில் எங்களுடைய அன்பு தோழர்கள் 24 வயதும் 26 வயதும் குமாரும் ஆனந்தனும். ஆனந்தன் ஒரு தூய்மை பணியாளரோட குழந்தை, அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். அவன் சென்ட்ரிங் வேலை செய்யறவன். அவன் வேலைக்கு போயிட்டு வந்தாதான் கஞ்சி, இல்லைன்னா கிடையாது. என்ன ஒருத்தவன் எஸ்ஐ போஸ்டுக்கு செலக்ட் ஆனவன், நாளை மறுநாள் அவன் எஸ்ஐயா போய் பதவி பிரமாணத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைய தினம் இரவு கண்டந்துண்டமாக வெட்டி கொலை செய்யப்பட்டார்கள். எங்க தெரியுமா? கள்ளச்சாராயம் காய்ச்சிய இடம் கடலூர் எஸ்பி ஆபீஸ்க்கு பின்னாடி இருக்கிற தென்பெண்ணை ஆற்றின் கரையில். போராட்டம் நடத்தியது புதுப்பாளையம் டவுன்ல, எஸ்பி ஆபீஸ் பக்கத்து தெருவு. எஸ்பி ஆபீஸ் பின்னாடி சாராயம் காய்ச்சா, எஸ்பி ஆபீஸ் பக்கத்து தெருவுல போராட்டம் நடத்துறா. சாராயம் காய்ச்சலை பிடிப்பதற்கு வக்கில்லாத எஸ்பி. ஆனா எங்களுடைய தோழர்கள் குமாரும் ஆனந்தனும் துடிக்க துடிக்க படுகொலை செய்யப்பட்ட பிறகுதான் அந்த சாராய கும்பல் கைது செய்யப்படுகிறார். அப்படி என்றால் இந்த அரசு யாரை பாதுகாக்கிறது? யாரை பாதுகாக்கிறது? எனக்கு முன்னாடி சொன்னார்ல திருநெல்வேலி சம்பவம். திருநெல்வேலியில் 2 இளம் காதலர்கள், இந்த நடிகர் ரஞ்சித் இருக்கிறார்ல, அந்த நாய் பேசிருக்கு, புரட்சி என்பது சாதி விட்டு சாதி அப்பாத்தால் இல்லாம கல்யாணம் ஆகின்றது. கோமாளியாடா நீ பண்ண 3 கல்யாணம் இருக்கு, அது உன் சாதியில கல்யாணம் பண்ண? எந்த சாதியில கல்யாணம் பண்ண நீ? இந்தியாவில பிஜேபியில பெரிய பொறுப்புல இருக்கிற அத்தனை பேரோட பிள்ளையோ காதலிச்சு, அதுவும் சாதி கடந்தல்ல மதம் கடந்தே கல்யாணம் பண்ணா. அத்வானியோட மருமக யாரு? இஸ்லாமியர் தான். எங்கேயும் வெட்டி கொல்லப்படலையே. எங்களுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் தோழர் என் சங்கரையா 70 வருஷத்துக்கு முன்னாடி சாதி மறுத்து மதம் மறுத்து தான் திருமணம் பண்ணார். ரஷ்யாவில் புரட்சி செய்த மாமேத லெனின் காதலித்து தான் திருமணம் செஞ்சார். மார்க்சியம் என்ற மகத்தான தத்துவத்தை கொடுத்த உங்களுடைய ஆசான் காரல் மார்க்ஸ் காதலித்து தான் திருமணம் செஞ்சார். அவனை விட 7 வயது மூப்பானவள் ஜென்னி. காதல் என்பது மனித சமூகத்திற்கு அந்நியமானதல்ல. உலகில் இருக்கிற எந்த உயிரினங்களும் சாதி பார்த்து இனம் பார்த்து காதலிப்பது கிடையாது. காதல் என்பது அன்பு, காதல் என்பது ஸ்பரிசம், காதல் என்பது அது அந்யோன்யமான, அது அளவிட முடியாத ஒரு அபரிமிதமான உணர்வு. அது அனுபவிச்சதுதான் தெரியும். உங்களை மாதிரி இருக்கிற காட்டு மிராண்டி கும்பலுக்கு அது புரியாது. அந்த காட்டு மிராண்டி கும்பலுக்கு அது தெரியாது. ஏன் சொன்னா உங்க மனசு முழுவதும் இதயம் முழுவதும் வக்கரம் இருக்கு. உங்களுடைய மூளை முழுவதும் வெறி இருக்கு. உன் சாதி என்னத்தடா கொடுத்துச்சு? இந்தியாவில் வேலை இல்லாம இருக்கிறானே அத்தனை இளைஞர்களும் எல்லா சாதியிலும் இருக்கிறான். உன் சாதி மயிறு அவனுக்கு வேலை கொடுத்துச்சா? உன் சாதி மயிறு அவனுக்கு வாழ்க்கை கொடுத்துச்சா? உன் சாதி என்னத்தடா கொடுத்துச்சு? இந்த கடையில போய் பாலக்காய் வாங்குங்க, நான் பிராமின் அப்படின்னா 10 ரூபாய் கம்மியா கொடுத்துருவாரா? நான் தலித்துனா 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுப்பாரா? எல்லா நாய்க்கும் ஒரே ரேட்டு தான், அதுல வேற ரேட் தான் கிடையாது.
பெட்ரோல் பங்க்ல போய் பெட்ரோல் போட்டு பாரு. நீ ரஞ்சித் யாரு, ரஜினிகாந்த் யாரு, பொழப்பக்கட்டு யாரு, செருப்பாரு, எல்லாருக்கும் ஒரே வேலைதான். உன் சாதி என்னத்தடா கொடுத்துச்சு? அவர் சொல்றாரு ஏதோ கம்யூனிஸ்ட் கட்சியை அவர் அழிச்சிருவாரா? நீ இல்லடா, ஒப்ப இல்ல, ஒப்பன மாதிரி லட்ச அப்பா வந்தாலும் கம்யூனிஸ்ட் கட்சி தொட்டுலாம் பார்க்க முடியாது, தொட்டுலாம் பார்க்க முடியாது. நான் சாதி மறுப்பு திருமணம் பண்ணவன் தான். என்னுடைய மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் சாதி மறுப்பு திருமணம் பண்ணவர் தான். வடசென்னை மாவட்ட செயலாளர் எல் சுந்தரராஜ சாதி மறுப்பு திருமணம் பண்ணவர் தான். மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் செல்வா சாதி மறுப்பு திருமணம் செஞ்சவன் தான். எங்க கட்சியில் இருக்கிற பெரும்பகுதி தோழர்கள் சாதி மறுத்து, சம்பிரதாயத்தை மறுத்து, சீர்திருத்த முறையில திருமணம் பண்ணவங்க. நாங்க ஒண்ணு செத்துலாம் போயில்ல, நாங்க ஒண்ணு சோழலாம் போயில்ல, நல்லா தான் வாழ்றோம். அப்படி அந்த இளம் காதலர்கள் வீட்டுல கேட்கிறான், முறையா கேட்கிறான். ரெண்டு பேரும் படிச்சவன், ரெண்டு பேரும் படிச்சவங்க. ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டார்கள், ஒருவரை ஒருவர் தெரிந்து கொண்டார்கள், ஒருவர் ஒருவர் விட்டு கொடுத்து வாழ்வதற்கான அந்த அன்பை அவர்களிடத்தில் பரிமாறிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நாங்கள் இருவரும் காதலிக்கிறோம், நாங்கள் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறோம் என்று சொல்லுகின்ற பொழுது பெற்றோர்கள் குழந்தைகளின் உணர்வை மதிக்கணும்ல. அப்ப பெற்றோர்கள் மதிக்காம அந்த குழந்தையை திருமணம் செய்து வைக்காமல் கொலை செய்வதற்கு முயலுகிறார் என்றால் நாங்கள் வேடிக்கை பார்க்கணுமா? வேடிக்கை பார்ப்போம், வேடிக்கைலாம் பார்க்கணும். எதிர்த்துதான் நிற்போம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் வைத்துதான் அவர்களுக்கு திருமணம் செய்தோம், திருமணம் செய்து வைத்து அதை பதிவு செய்தோம். காவல்துறை அதிகாரிகளிடம் உங்களுடைய மாவட்ட தலைவர்கள், உங்களுடைய மாநில தலைவர்கள் போன் மூலமாக தொடர்பு கொள்கிறார்கள். எஸ்பி சொல்லுகிறார், நான் இன்று ஒரு நாள் இல்லை, உங்களுடைய அலுவலகத்திலேயே அவரை வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய அலுவலகத்திற்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுக்கிறோம் என்று. அலுவலகத்திற்கு அவர்களை கொண்டு வருவதற்கு முன்னால் எஸ்பி ஒரு அந்த ரேஞ்சுக்கு உட்பட்ட காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுக்கிறார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்திற்கு பார அனுப்புங்கள், அங்க பாதுகாப்பு கொடுங்கள், சமூக விரோத கும்பல் வராமல் இருப்பதற்கு தடுப்பதற்கான ஏற்பாடு செய்யுங்கள் என்று எஸ்பி தகவல் அளிக்கிறார். ஆனால் எஸ்பி தகவல் அளித்த சில நிமிடங்களில் சம்பந்தப்பட்ட கும்பலுக்கு தகவல் போகிறது. அந்த கும்பல் அந்த இளம் தம்பதிகள் வருவதற்கு முன்னாலேயே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் நுழைகிறார்கள், அலுவலகத்தை உடைக்கிறார்கள், அங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி ஊழியர்களை தாக்குகிறார்கள். நான் கேட்கிறேன், நீ எல்லாம் பெரிய வீரன் தான்டா, அறிவிச்சிட்டு வா, பாத்துக்கலாம் நீயா நானா. என்ன நீ வெட்டினாதான் அருவா வெட்டும், நாங்க வெட்டினா வெட்டாதா? நீ வெட்டினாலும் வெட்டும், நாங்க வெட்டினாலும் வெட்டும். நீ கோல மாதிரி திடுதிப்பு 50 பேரை கூட்டிட்டு ஆளே இல்லாத ஒரு லேடிஸ் 2 தோழர் இருக்கிற ஒரு நேரத்துல பூந்து அலுவலக சேரத்துக்கு போட்டு உடைச்சிட்டா பெரிய புடுங்கியா நீ? நாங்கள் சொல்லிக் கொள்வதெல்லாம் காவல்துறை கண்ணியமாக நடக்கணும். எஸ்பி சொல்றாரு இன்ஸ்பெக்டர் பந்தோபஸ்து போடணும், அதுக்குள்ள தகவல் எப்படி சொல்லணும்? நீங்க தாம்பரத்துல ராஜீவ்காந்தி நகர்ல கள்ளச்சாராயம் கிடைக்குதுன்னு தகவல் சொன்னீங்கன்னா அடுத்த செகண்ட் வேல்முருக கம்ப்ளைண்ட் பண்ணாருன்னு சம்பந்தப்பட்ட ஆளுக்கு சொல்றானா அதுக்கு பேர் காவல்துறையா? அப்படிதான் கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் காய்ச்சுவது எந்த அதிகாரிக்கு தெரியாமலாம் நடக்கும். 1 வருஷம் 2 வருஷமா நடக்கல, அது தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு. மதுராந்தகத்தில் நடந்துச்சு, மரக்காணத்தில் நடந்துச்சு, பன்ருட்டியில் நடந்துச்சு, தர்மபுரியில் நடந்துச்சு. அது எல்லா ஆட்சி காலத்திலையும், எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் நடந்துச்சு, கருணாநிதி ஆட்சி காலத்தில் நடந்துச்சு, ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் நடந்துச்சு, ஸ்டாலின் காலத்தில் நடக்கும். நான் கேட்கிறேன், இந்த அரசு நினைத்தால் கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியாதா? இந்த அரசு